அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இந்த ரமலான் எல்லாருக்கும் சிறப்பானதாகவும் இருக்கணும்னு துவா செஞ்சுக்கலாம். உங்களோட துவாவும் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த ரமலானோட என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு நாளைக்கு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனோன்னு நைட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வேக வச்சுட்டேன். நைட்டுக்கான டின்னருக்கு இட்லி வேக வச்சுட்டேன். டின்னருக்கும் சஹருக்கும் சேர்த்து மட்டன் ஆணம் வச்சுட்டேன். மட்டன் ஆணம், கத்திரிக்காய் தொக்கு, முட்டை, அப்பளம், சிக்கன் பொரிச்சது வச்சுட்டு எப்பவுமே வருஷம் ரமலானுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் டின்னர் மெனுவாக இருக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டு வந்த மெனு இது அப்படியே நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். டின்னருக்கு சஹருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சோறு மட்டும் ஆக்கணும், அதை மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து தொழுகை வந்துட்டோம். கொஞ்சம் லாங்லேருந்து வந்தனால கொஞ்சம் லேட்டாக போச்சு. தொழுகையும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்து தம்பி வந்துட்டு போனான்னு சொல்லி மாமா சொல்லியிருந்தாங்க. தம்பி வந்து நோம்புக்காக கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். நான் எவ்வளவோ சொன்ன வேணான்ட்டு. இதுவே வந்து அண்ணனாக இருந்தால் அடிச்சு பிடிச்சி கேட்கலாம். தம்பின்றனால நம்மளோட சின்ன பசங்களாக இருக்காங்க, நம்ம எப்படி கேட்கறது, நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு பேருமே சரி கேட்ட உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் கேட்கறது தான் லேட் ஆகும், உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்ப்னு கூப்பிட்டா கூட சரி அடுத்த நிமிஷமே வந்து நின்றுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன் தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அவனுக்கு வாங்குறதுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் கடைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டான், என்ன வேணும், இது வேணுமா, அது வேணுமா, ஃப்ரோசன் ஐட்டம், அப்படி இப்படி நிறைய ஐட்டம் அடிக்கிட்டே போனான். எனக்கு எதுவுமே வேணாம், பேரிச்சம்பழமும் கடல் பாசியும் வாங்கிட்டு வா அப்படின்னு. அது கூடவே சேர்த்து ஃபலூடா மிக்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா அவனா வாங்கிட்டு வந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் கூட பிறந்தவங்களுக்குலாம் செய்யணும்னு நினைக்கிறதுக்காகவே அல்லாஹ் வந்து அவனுக்கு மேலும் மேலும் ரிஸ்கையும் பரக்கத்தையும் தரணும்னு துவா செய்றேன். இஃப்தாருக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கடல் பாசியை வேக வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ்க்கு சிக்கன் பால் தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நல்லா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் சேர்க்கறது ட்ரை ஈஸ்ட். இதை இப்படி சேர்த்துவாலே போதும். இல்லைனா நீங்கள் ஆக்டிவ் ஈஸ்ட் சேர்க்குறீங்க அப்படின்னு நினைக்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட்டை வந்து சக்கரை சேர்த்துட்டு வெண்ணி லைட்டாக வெதுவெதுப்பான வெண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் மைதாவோட சேர்த்து பிணைஞ்சு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுலாம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் to 1 hour வந்து அப்படியே ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து கடல் பாசி கரையாது. சக்கரையை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 4 பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 4 பிளேட்லையும் 4 இதில் டிவைட் பண்ணிக்கிறேன். 4 பிளேட்லையுமே ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு கலரில் எடுத்துகிட்டு வர போகிறேன். கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து கோகோனட் மில்க் ஷர்பத்து. அதுக்காக தான் ஜெல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்தா, அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறமா வந்து கிரேப், அதுக்கப்புறமா வந்து பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எந்த ஃப்ளேவர் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 20 minutes வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். பைனாப்பிளில் வந்து கலர் இல்லை. ஸோ என்ன கலர் கொடுக்குறது தெரியல, அதுவும் அப்படின்னு எல்லோ கலர் தான் வரும். ஸோ அதனால் அப்படியே வந்து பிளைனாக விட்டுட்டேன். மீதி கடல் பாசி கொஞ்சம் இருந்துச்சு காய்ச்சினது. ஸோ அதை வந்து ஃப்ரூட் மிக்ஸ் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேயில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தான் 2 ஃப்ரூட் சேர்த்துருக்கேன். அதை ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சப்ஜா விதை, ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே காய்ச்சி வச்ச கடல் பாசி அப்படியே மேலே ஃபுல்லாக சேர்த்துட்டேன். மேலே இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நல்லா செட்டாக விட்டோம்னா இது வந்து ஃப்ரூட்ஸ் மிக்ஸோட ஒரு புட்டிங் மாதிரி ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்ல சில்லா நல்லா இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு 1/2 hourக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சிக்கன் பால் செய்கிறதுக்காக மைதாவும் ஏற்கனவே பிணைஞ்சு உரமாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ், சிக்கன் 65 பொடி, லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு இதை ஒரு 1/2 hourக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. கடல் பாசி வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதை வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணும் போதே வந்து நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. என்ன செஞ்சுட்டு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இல்லைனா வந்து நான் கட் பண்ணுறேன்னு எல்லாம் வந்துடுவாங்க. 4 பிளேட்லையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை கட் பண்ணுறதை விட இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர்றது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த கலருக்கும் அதுக்கும் அப்படியே டைமண்ட் ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஸோ கோகோனட் மில்க் ஷர்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் மில்க் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நான் கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கட்டியாக தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை நல்லா அரைச்சிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா 2 வாட்டி மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கட்டியாக தேங்காய் பால் வந்துடும். அப்படி இல்லை கட்டியாக வரல அப்படின்னு அன்றைக்கி மில்க் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் செஞ்சு வச்ச கலர்ஃபுல்லான ஜெல்லி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சது சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வேக வச்சது சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சுகருக்கு பதிலாக மில்க் மேட் சேர்த்துருக்கேன். சுகர்
பவுடர் சேர்த்தீங்கனாலும் கொஞ்சம் தண்ணி ஆகும், அதனால மில்க் மெய்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு ஸ்டில் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான மில்க் ஷர்பத் ரெடி. சாரி, கோகோனட் மில்க் ஷர்பத். அவ்வளோ டேஸ்டியா, அவ்வளோ சூப்பரா, வயிற்றுக்கு இதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ சிக்கன் பொரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு அதை வந்து பொடிசா பிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஸ்டஃபிங் செய்யறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 5-6 பூண்டு பல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததும் இது கூடவே வந்து கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லோ கலரும் ப்ளஸ் ரெட் கலரும். கூடவே வந்து கொஞ்சமாக கேரட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா அதில் பிடிச்சி வச்சு சிக்கனையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. கேப்சிகம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் நல்லாயிருக்கும். சும்மா அப்படி வதக்கினா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. மைதா நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ மைதா நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியமான சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சைஸ் சின்னதாக இருந்தால் பெட்டர். கொஞ்சம் பெருசாச்சு அன்னைக்கு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு மாவு ரொம்ப தின்னாக இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்தாலும் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறனால வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தேய்ச்சி எடுத்த மாவில் ஒரு கரண்டி அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை அப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஷேப்பாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக 8 செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 8 பீஸ் அளவுக்கு தான் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடவும் முடியாது. ஏன்னா மாவு ஐட்டன்றனால நம்ம 2 சாப்பிட்டாலே போதும். அதுவே வந்து வயிறு ஃபுல்லாக டப்பான மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல முக்கி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸு நல்லா கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் பால் ரெடி. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் பாலை ட்ரை பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலான்ல ஃபர்ஸ்ட் டே இஃப்தார் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நிம்மதியா அமைதியா போச்சு. இதே போல எல்லா நோம்பும் நிம்மதியா அமைதியும் சந்தோஷமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு துவா செஞ்சுக்கலாம். இஃப்தார் நேரத்துல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். ஸோ நம்ம மக்களுக்காக மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்காகவும் எல்லா உயிரினங்களுக்காகவும் நம்ம அல்லாட்ட துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.